ஹாய் வணக்கம். இது உங்கள் எம்ஜிடி வாங்க பேசலான்ற நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, இந்த கரூர் விஜய் அவர்களுடைய பிரச்சார இதில் நடந்த நிகழ்வை பல வகையில் பல பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நம்ம இதை கொண்டு போகலான்ற ஒரு முடிவு பண்ணோம். அதன் அடிப்படையில் அங்கே இருக்கிற தொண்டர்கள் பேசுகிறது எல்லாத்தையும் கலவையாக கலந்து நம்ம எடுத்தப்போ ரிசல்ட்டுன்றது ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ எதையுமே இவங்க ஒரு தலை பட்சமாக கொண்டு போகிறத பார்க்குறதுக்கும் நம்ம அதை அனலைஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ரீதியில் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். வாங்க அதை பற்றி பேசுவோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, விஜய் அவர்கள் வருவதற்கு லேட்டானனால தான் இந்த பாதிப்பு உருவாச்சுன்னு சொல்லி ஒரு இது போடுறாங்க போலீஸ் தரப்பில். அதனால தான் கூட்டம் கூடிருச்சு, இது பண்ணிருச்சுன்னு. திருச்சியில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்குன்றதுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான். ஆனால் அவர் காலையில் 11 மணிக்கு ஃப்ளைட்டிலேருந்து இறங்கினவர் டிவிஎஸ் டோல்கேட்டு சேர்றதுக்கே 1:30 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ இது என்ன. அதனால் கூட்டத்தை அனலைஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறது தவறு. அது அப்படி ஒரு இதே இருக்காது. ஏன்னா கூட்டம் அதிகம் காமிச்சோம்னாக்கா முதலமைச்சர் எதுவும் வருத்தப்பட்டுருவாரோ கடுப்பாயிடுவாரோன்றதுக்காக இவங்க நம்ம காவல்துறையினர் என்ன பண்ணுவாங்கன்னா குறைச்சே தான் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகும். 25,000 30,000 பேருக்கு 500 போலீஸை வச்சு நம்ம பாதுகாப்பு கொடுத்துருவோன்னு நினைக்கிறது எந்த வகையில் நியாயன்றதே நமக்கே புரியலை. 500 போலீஸுங்கிறது இந்த ஏர்போர்ட்டில் இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வராங்கல்ல, அதுக்கு போகும்போது பார்த்திங்கனாக்கா 500 போலீஸ் இல்லை, 1200 போலீஸு வரிசையாக நிற்கணும். அதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய போலீஸ் இவ்வளோ 50,000 பேர் கூடுற இடத்துல பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப தவறான விஷயம். அது ஏற்றுக்கொள்ள முடியாதது காவல்துறையினர் கூறுறது ஒன்று. அது முடிஞ்சது. இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்றது முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டதான்றது மாதிரி ஒரு யோசனை வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, திரு விஜய் அவர்கள் ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறாரு. கிளம்பும்போது திருச்சி ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி நேராக கரூருக்கு வராது. அப்படி நாமக்கலுக்கு போயிட்டு கரூருக்கு வரும்போது இங்கே திருச்சியிலேருந்து கிளம்புன உடனே பார்த்திங்கன்னா, அவருக்கு முன்னால் போன இந்த பாதுகாப்பு வாகனம் இருக்கு இல்லையா, அந்த வாகனம் விபத்தாயிடுச்சு. அதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து கொஞ்சம் நேரம் கழிஞ்சு அங்கே நின்று எல்லாம் முடிச்சுட்டு தான் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அறிகுறி முன்னாடியே தெரிவிக்கப்பட்டுள்ளது போல் நம்மளை அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதையும் மீறி அவர் அங்கே போகிறார். இப்போ அது என்னன்னு பார்த்திங்கன்னா, விஜய் அவர்கள் பேச ஏறுறாரு வண்டி மேலே. ஏறும்போது அவர் பேச ஆரம்பிக்கும்போது வண்டி நிற்கும்போதோ எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை. அது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவர் இந்த 10 ரூபா பாட்டில் பாட்டு பாடினார் பாருங்க, ஒரு க்ளூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அது கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா கீழே இருந்து கெட்ட வார்த்தை பறக்குது. இந்த மாதிரி அந்த மவனை இந்த மவனைன்னு சொல்லிட்டு அங்கே பாட்டு கத்துறானுங்க. அப்போ அங்கே எந்த ஒரு விசிகா டிவிக்கு தொண்டர்கள் நின்னாங்கனாக்கா அவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க அவரோட பேச்சை கேட்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்திருக்காங்க. அப்படின்னும்போது அது சான்ஸே இல்லை அந்த மாதிரி கத்துறது. அப்போயே உங்களுக்கு கலவரத்தோட ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தான் நாங்கள் அனலைஸ் பண்ண கூட்டம் சொன்னது. அடுத்தது என்னான்னு பார்த்திங்கன்னா, இந்த வண்டியை சுற்றி திமுககாரங்க நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த செந்தில் பாலாஜியோட தொண்டர்களா இல்லை யார் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. ஏன்னா இவங்கள நம்பவே முடியாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி வீட்டை சோதனை செய்ய வந்த அமலாக்க பிரிவையே அடித்தவங்க இவங்க. அப்படின்னும்போது இவனுங்க ஒன்றும் பெரிய யோக்கியம்லாம் கிடையாது. இவனுங்க ஏதோ ஒரு கலவரத்தை உருவாக்கணும்னு நினச்சி இறங்குனது தான். அது சின்ன ஸ்கெட்சாக போட்டானுங்க. அது என்ன ஆகி போச்சுன்னா விபரீதமாக மாறி போச்சு.
இதில் அந்த அவர் பாட்டு பாடவும் ஆம்புலன்ஸை உள்ளே கொண்டு வந்து நிறுத்துறதுக்கும் கரெக்டாக இவனுங்க செருப்பு விட ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த செருப்பு பறந்து வரும்போது பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ எப்பயுமே இப்போ ஒரு தொண்டை இருக்கான், ஒரு தலைவனோட தொண்டை நிற்கிறான்னா அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற தலைவனை பார்த்து செருப்பை விட்டாக்க பக்கத்தில் இருக்க தொண்டை சும்மா இருப்பானா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அவன் கண்டிப்பாக சட்டையை கோப்பான் இல்லையா? ஒரு தொண்டரோ இல்லை ரசிகரோ தான் தலைவர் மீது ஒருத்தன் செருப்பு வீசினா அவன் அங்கே சும்மா இருப்பானா? அவன் என்ன பண்ணிட்டான்? பிரச்சனை ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ஸ்டார்ட் ஆகவும் ஒரு கூட்டத்துக்கு இடையில் ஒருத்தன் துபுன்னு 2 பேர் 4 பேர் அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒன்று கலவரங்கள் பிரிஞ்சு ஓட ஆரம்பிப்பாங்க மக்கள். ஓட ஆரம்பித்தவங்க அங்கிட்டு இங்கிட்டும் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இது இருக்காங்க. அதில் வந்துட்டு கீழே விழுந்தவங்கள பார்க்குறாங்களா பார்க்கலையான்னு தெரியாது. அது ஏறி மிதித்து எல்லாம் சண்டை சச்சரவு ஒரே இது தான். அதில் நடந்தது தான் இந்த விபரீத இதை. ஒன்றும் இல்லை, புஷ் பண்ணும்போது பின்னாடி செவுரு இருந்தாலே நம்ம எவ்வளோ தூரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியுமோ அவ்வளோதான் பிடிக்க முடியும். ஆனால் பின்னாடி இருந்தது தகர சீட்டு. அந்த சீட்டை தாண்டி அங்கிட்டு போயிருக்கு. மக்கள் அங்கிட்டு போய் தள்ளி விட்டதில் அவ்வளோ தூரம் போயிருக்கானுங்க. இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போதே விஜய் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது, இந்த மாதிரி தகராறு பண்ணுறாங்க அப்படின்னு. அதாவது அவர் செந்தில் பாலாஜி அவரை பற்றி பேசின அடுத்த செகண்டே இந்த விபரீத விளையாட்டு தொடங்கிருச்சு. இதிலிருந்தே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, என் ஊரில் வந்து என்னை பற்றி பேசிப்பார், நான் காட்டுறேன் யாருன்ற மாதிரி தானே இருக்குது. அப்படின்னும் போது இது எப்படி ஏற்றுக்க முடியும்? கருத்து சுதந்திர உரிமை, பேச்சு உரிமை எல்லாருக்கும் தானே இருக்குது. இப்போ திருச்சியில் கூட தான் நேரு பற்றி இதை பற்றி பேசினார், கிட்னி திருட்டை பற்றி பேசினார். அதனால் யாரும் என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணல. எல்லாம் அவங்கவுங்க கேட்டுட்டு இது பண்ணது தான். இதில் எந்த விஷயத்தில் வந்து இவர் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ ஒரு பெரிய அரணாக வந்து இந்த ஊபிஸ் எல்லாம் நின்று என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேது. இப்போ இந்த பதிவு போட்டோன்னா கமெண்ட்டில் எவன் கழுவி ஊற்றுறான்னு தெரியாது. பட் அதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதில்ல. ஒரு தலைவனை உருவாகிறது, ஒரு சின்ன விஷயமாக உருவாகிறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, சாதாரணமாக இருந்த விஜயை அவரோட கட்சியவும் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் நிறுத்திட்டாங்க ஊபிஸு. இது தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களான்னு தெரியாது. அதோட விஸ்வரூபம் எடுத்து இன்றைக்கி வந்து பக்காவாக இதாகி போச்சு. இப்போ இதனால் ரசிகர்கள் வந்து இவ்வளோ நாள் ரசிகராக இருந்தவங்க எல்லாம் தொண்டான மாதிரி இருப்பான். அது முடிங்க. பெண்கள் எல்லாமே எப்போயுமே வந்து இந்த திமுககாரங்க தான் என்ன பண்ணுவாங்க, இறந்தவங்கள வச்சு அரசியல் ஆக்கி அதிலிருந்து காசாக்க பார்ப்பானுங்க, ஓட்டாக்க பார்ப்பாங்க. ஓட்டாக்கி அதை வச்சு தான் எப்போயுமே செய்வானுங்க. இந்த முறை என்ன ஆகி போச்சுன்னா அது அப்படியே உல்ட்டாவாக மாறி போச்சு. இவங்க நினச்சி செஞ்சது ஒன்று, ஆனால் இப்போ அதே ஸ்கெட்சை தனக்குத்தானே ஆப்பாக வச்சுக்கிட்டாங்க. இப்போ இளம் பெண்களும் சரி, வயசானவங்களும் சரி, அந்த கரூர் பகுதியை சேர்ந்த மக்களும் சரி, எல்லாருமே இந்த 41 உயிர் போணுச்சு பார்த்திங்களா, அதை எவ்வளோ வருத்தப்பட்டு எவ்வளவு கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? தன் மக்களே, தமிழ்நாட்டு மக்களையே இப்படி ஒரு காரியம் செஞ்சாங்கன்னு சொல்லும்போது எப்படி ஏற்றுக்குவாங்க மக்கள்? ஒவ்வொருத்தவங்க குடும்பம் வாழணுங்கிறதுக்காக ஒரு குடும்பம் வாழணும், ஒரு குடும்பத்தோட இதெல்லாம் ஆளுமையில் தான் இருக்கணுன்னாக்கா இது எந்த வகையில் ஏற்றுக்கும்? திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிற்றரசர் இருக்க தான் செய்வாங்க. அந்த சிற்றரசர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய மாவட்டத்தை தன்னுடைய கட்டுக்கோப்பில் வைக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அந்த ரீதியில் தான் செந்தில் பாலாஜி மற்றும் அவங்களோட ஆட்கள்லாம் இது மாதிரி ஒரு மூமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு அந்த பகுதி மக்களே அவங்க பேசுகிறாங்க. அந்த பகுதி மக்களே அவங்க சொல்கிறாங்க, கருத்தை சொல்கிறாங்க. இது வந்து திமுகவோட வேலை தான், சதி வேலை தான் அவங்களே சொல்கிறாங்க. நீங்கள் அதை எவ்வளவோ இது பண்ணி பார்த்துருக்கலாம் நீங்கள் சோஷியல் மீடியாவில். ஆனால் ஒரே ஒரு கருத்து மக்களே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சோஷியல் மீடியான்னு மட்டும் ஒன்று இல்லாமல் போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா
இதை வந்து 2 விளம்பரம் கொடுத்துட்டானுங்கன்னா சட்டையே பண்ண மாட்டானுங்க, இழுத்து மூடிட்டு போயிட்டே இருப்பானுங்க, அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிருப்பானுங்க. ஆனால் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் இறங்கி மக்களும் தங்கள் கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பித்த உடனே சோசியல் மீடியாவை முந்திக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒன்றுமே பண்ண முடியல, அவனுங்களால் எதுவுமே செய்ய முடியல. இனிமேலாம் கவர்மெண்ட் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை வந்து அவங்களுக்கு விளம்பரம் கொடுத்து அவங்கள வாழ வச்சு அவங்கள ஒரு இதாகிறதுன்றதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா இன்றைக்கி அரசியல் தலைவர்களே வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போகிறதில்ல, எல்லாமே சோசியல் மீடியாவுக்குள்ளே வந்துட்டாங்க. சோசியல் மீடியாவை மீறி ஒரு அணுவும் அசையாது, அந்த அளவுக்கு சோசியல் மீடியா வந்துடுச்சு. இதில் இவ்வளோ காலமாக இந்த ப்ரெஸ்ஸு, கருத்து கணிப்பாளர், அப்புறம் வந்துட்டு சமூக ஆர்வலர், முன்னாள் பத்திரிகையாளர், இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம்லாம் உட்காந்துக்கிட்டு கதை பேசிகிட்டு இருந்தானுங்கள, டிபேட்டுன்னு சொல்லி, அதில் உட்காந்து நடுவராக உட்காந்துருக்கவனெல்லாம் தன்னை வந்து பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இருப்பான். களத்தில் இறங்கி பார்த்திங்கனாக்கா தான் தெரியும். அன்றைக்கி அந்த கரூரில் நடந்த சப்ஜெக்டை இவன் டிவியில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இவன் இது பண்ணான். எவ்வளோ டிவியோட இதோட கவரேஜை எவ்வளோ கவரேஜை வந்து காலி பண்ணியிருக்கானுங்கன்னு யாருக்காவது தெரியுமா? இனிமேல் தான் அதோட இதெல்லாம் வருது. வெளியே வந்த ஃபுட்டேஜு பாதி தான், இன்னும் மீதி இருக்கிற ஃபுட்டேஜ் வெளியே வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக பெரிய விஸ்வரூபம் எடுக்கும். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் கொடுக்கப்பட்டுள்ள எல்லா வீடியோஸையும் டிபார்ட்மெண்ட்டு கையில் எடுத்துட்டாங்க மத்திய அரசு. அதனால் அது ஒரு பெரிய விஷயமாகவே எடுக்க தேவையில்லை. எதுவும் பழசு புதுசுன்னு சொல்லி போட்டு எதுவும் பண்ணி விட்டுறாதீங்க. எதையாக இருந்தாலும் உண்மையை என்னவோ அதை செய்யுங்க, உண்மையை பாருங்கள், அதுக்கு பின்னாடியே நம்ம நிற்போம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இதே டிவிக்கே வந்து ஒரு வலுவான இடத்துக்கு போய் சேருங்கிறது எங்களோட கணிப்பில் இருக்குது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இது அரசியலாக பேசலை, நான் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று செய்ய போய் அது வந்து பேக் ஃபயர் ஆகிடுச்சு அவங்களுக்கு. சரி வாங்க, இன்னொரு நிகழ்ச்சியில் நாளைக்கு பார்ப்போம். நம்ம நாளைக்கு வர மத்திய குழு என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன பதிவு பண்ணிட்டு போகிறாங்கன்றதையும் பார்த்துருவோம். இந்த கரண்ட்டு கட்டு மட்டும் ரொம்ப கேவலமான ஒரு செயல். அது மாதிரி ஒரு கேவலமான செயல் வேறு எதுவுமே கிடையாது. இபியில் இருந்தவரும் அவர் தானே. அதனால் கரண்ட்டு கட் பண்ணி ஒரு நல்லா நினச்சி பாருங்களேன், ஒரு இருட்டுக்குள்ளே மக்கள் எல்லாம் லைட்டில் நின்று பேசுகிறத கேட்டுட்டு இருக்கும்போது கரண்ட்டு கட் பண்ணி அந்த கூட்டத்தில் எங்கிட்டு போகிறது என்ன ஏதுன்னு தெரியாமல் மக்களும் சரி எல்லா வயசு பசங்களும் தான், ஆனால் செம்ம காண்டில் இருக்கானுங்கன்ற மட்டும் நல்லா தெரியுது. இந்த தொண்டர்கள் அவனுங்களை அணில் குஞ்சுன்னு இவங்க எல்லாம் அணில்னு சொல்லிகிட்டு இருக்கானுங்க. அது அணிலா இல்லை என்னன்னு இனிமேல் தான் தெரியும். ஏன்னா சொல்ல அவ்வளவு இதாக இருக்காங்க, ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. நம்ம வரப்போகிற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திரு விஜய் அவர்களோட ப்ரோக்ராம் எப்படி இருக்க போகுது என்ன ஏதுன்னு இதை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதை ரொம்ப ஆவலோட இந்தியா ஃபுல்லாக அதை என்னன்னு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க அந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். இதுக்கு இடையில் என்ன நடந்துகிட்ருக்கோ அதை அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நாளைக்கு மத்திய அரசு குழு வந்து அவங்க என்ன பரிந்துரை பண்ணுறாங்க, என்ன இதை எடுக்கிறாங்க, ரிப்போர்ட் எடுக்கிறாங்கன்றதையும் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ மக்களே. உங்களோட ஆதரவும் இதுவும் இருந்ததுன்னா, நம்பிக்கையும் கையில் இருந்ததுனாலே போதும். நாங்கள் இது போல் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்துவோம். இந்த கருத்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.